எங்க இடத்துல நீ விளக்கேற்றணும்னா எங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறல்ல, அது தீபத்தூணா, விளக்கு தூணா, ஆதாரத்தை கொடு. சங்க இலக்கியத்துல இருக்கா? சங்க இலக்கியத்துல சிக்கந்தர் பாதுஷா இருக்காரா? சங்க இலக்கியத்துல அந்த மலை மேல தர்கா இருக்கா? இதெல்லாம் நாங்க பேசுவோம்ல. அங்கேயே சவணர் படுகையும் இருக்குல்ல. அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? தொடர்ந்து இந்துக்களை மட்டும் ஏன் கேள்வி கேட்கறீங்க? ஏன் இந்துக்கள் மட்டும் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? நாங்க தெளிவா சொல்றோம், இஸ்லாமியர்களோட உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம். அங்க தர்கா இருக்கு. அவங்களே என்ன சொல்றாங்க, 2005 பீஸ் கமிட்டி போட்டு எங்களுக்கு இத்தனை மீட்டருங்க, 15 மீட்டர் தாண்டி நீங்க எங்க வேணா விளக்கேத்திக்கோங்க, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? திமுக அரசுக்கு என்ன வந்துச்சு? அவங்களே விளக்கு ஏத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க இந்த குதி குதிக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட இது என்ன? நீதிபதிகள் சொன்ன போல அல்டீரியர் மோட்டிவ். திமுக ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுது, இந்துக்களை வஞ்சிக்கணுங்கிற உள்நோக்கத்தோட செயல்படுது அப்படின்றத நாங்க வந்து இங்க ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறோம். அடுத்து இப்போ வந்து அவர் இப்ப மதுரையில போய் பேசியிருக்காரு. பெரிய, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க ஒரு மிகப்பெரிய சங்கி. அது நல்லாவே தெரியுது. என்னென்ன வகையெல்லாம் அவரை வந்து மாட்டி விடணுமோ அந்த மாதிரி, என்னென்ன கேவலமா ஒரு முதல்வர் பேசணுமோ அந்த மாதிரி கண்டென்ட் எழுதி கொடுக்குறது, ட்விட்டர்ல வந்து டேஷ்னு போடுறது. என்னங்க இது? இதெல்லாம் நீங்க திமுக 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்துல இருப்பாங்க கேவலமா பேசுறதுக்கு. இப்ப அதை முதல்வரே அதை வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு.